ஆரம்பிக்கலாமா? ஒரு நிமிஷம். இல்ல கேஷுவலா சாதாரணமா இருங்க. வேணாமா? வேணாம். சரி ரோலிங். ஏய் நீ சொல்ற, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என்னால முடியாதுப்பா. ஐயா நீயா சொல்ற? ஐயா என்னால முடியாதுப்பா. கேமரா முன்னாடி சொல்றதுக்கு ஒரு மாதிரியா இருக்குல்ல. நம்ம என்ன போய் டிக்டாஃபோன் எடுத்துட்டு வரேன், வாய்ஸ் ரெக்கார்டிங் எடுத்துட்டு. பரவாயில்ல முதல்ல சரிப்பா, என்ன சொல்லலாம்? நீங்க இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆளா இருக்கீங்க, அதெல்லாம் எங்க ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அதை பத்தி சொல்லுங்களேன். சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு பெரிய ரவுடி ஆகணும்னு ஆசை, கனவு, லட்சியம் எல்லாமே. எங்க லைஃப்பை எப்படி மாத்தி போட்டது இந்த பயிலோட லோமீட்டர் தான். நாங்க காலேஜ் படிச்ச காலத்துல எல்லாம் ஏரியா விட்டு ஏரியா வந்து டைவ் அடிக்கிறது ஒரு போர்க்களத்துக்கு போற மாதிரி. அப்படி ஒரு நாள் இவரு அவன் டைவா கிட்ட கடலை வரைக்கும் அவ ஏரியாவுக்கு போனப்ப அவளோட அண்ணங்காரே எங்களை நோட் பண்ணிட்டேன். நீ தான் சேதுவா? முருக முகத்துல கோடு போட்டிருக்க, பெரிய இவனா நீ? ஆட்டம் ஓவரா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வாட்டி சேது அது பண்ணா இது பண்ணான்னு எனக்கு நியூஸ் வந்துச்சு, மௌனே ஒரு சாவு என் கையில தான். ஏன் சாவு உன் கையாலையா? அதான் நான் செஞ்ச முதல் சம்பவம். ஆனா சிறப்பான தரமான சம்பவம். ஒருத்தனுக்கு சம்பவம் தான் கெத்த, கொலை பண்ணாதான் அவன் பெரிய ரவுடி. என்ன பண்ணா, எப்படி பண்ணா, எத்தனை பண்ணா, இதை பொறுத்துதான் நமக்கு மரியாதை, வேல்யூ எல்லாம். ஒவ்வொரு கொலையும் ஒரு மெடல் வாங்குற மாதிரி. ஏய் இது ஒரு எத்தனைடா? நீ மட்டும் 18, நாங்கெல்லாம் சேர்ந்து பண்ணது மொத்தம் 48. 48. நேத்து உங்க 2 பேத்தையும் சேர்த்து போட்டிருந்தோம்னா 50 போட்டதுக்கு ஊருக்குள்ள ஃபிளக்ஸ் எடுத்துருக்கலாம். தப்பிச்சிட்டீங்க. ஒரு உயிரை எடுத்துட்டு தான் உள்ள வரும், உயிரை விட்டா தான் வெளியே போக முடியும். இதான் எங்க தொழில். ஏய் நம்ம வாழணும், செம்மையா வாழ்தாண்டான்ற மாதிரி வாழணும், அவ்வளவுதான். அதுக்கு தேவைன்னா எதையும் செய்யலாம், எவனையும் கொள்ளலாம், தப்பில்லை.